வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆரில் இருக்க நயினார் குப்பம் தாங்க. நயினார் குப்பத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து கரிகாட்டு குப்பம் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 குப்பத்துலேயும் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மீனோட ரேட்லாம் என்னன்றது தெரியும். நான் காலையிலே கிளம்பிட்டேன். நம்ம கேளம்பாக்கம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்களேன். வண்டியே ஓட்ட முடியலங்க, அந்த அளவுக்கு மிஸ்ட்டாக இருந்தது. ஊட்டி மாதிரி இருந்ததுன்னா பாருங்களேன், சூப்பராக இருந்தது போகிறதுக்கே. காலையில் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேங்க நயினார் குப்பம். கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. போன வாட்டி பார்த்த நயினார் குப்பத்தை விட இப்போ பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைடில் ரோடெலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருந்தது, அதிகமான கூட்டமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்துருக்குது. அந்த போட்டில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் காலை சீக்கிரமாக வந்துடுங்க, அப்போ தான் மீன் ரேட்லாம் கம்மியாக வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் வந்து அயில மீன் தாங்க அதிகமாக இருந்தது. கரெக்டாக வந்து 6 அயில மீன் வந்து 200 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இறாலாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. போட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகவே இல்லை, ரொம்ப கம்மியான போட் தான் கடலுக்கு போச்சு அப்படின்னாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். மீன்களும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இல்லைங்க, இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்தது மீன். வர போட்டில் எல்லா மீன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாருங்கள் கண்ணாடி பாறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரா மீன், அந்த மாதிரி மீன் தான் இருந்தது. அதுவும் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த மீன் தான் வந்திருக்கு இந்த போட்டில், வேறு எந்த மீனுமே இல்லை. ஒரே ஒரு பெரிய பாறை மீன் ஒன்று இருந்தது. அந்த பாறை மீன் கேட்டிங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பாறை மீன் தான் அது. இந்த மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்குங்க. இந்த மீனோட வெயிட் வந்து 1 கிலோ இருக்கும். ரொம்ப நேரம் பார்கெயின் பண்ணி கட்சியில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைந்து மீன்லாம் இருந்தது. பெரிய பெரிய பைந்து மீன் 2 மீன் இருந்தது. பைந்து மீன், ஓரா மீன், அந்த மீன்லாம் இருந்தது. அதை வச்சுருக்காங்க பாருங்கள் பைந்து மீன். ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை, இவங்களே வந்து டப்பாவில் எடுத்து போட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டுங்க வந்து அதிகமாக இருந்ததுங்க. சின்ன சின்ன போட்டில் வந்து நண்டுங்க வந்து அதிகமாக இருந்தது, பொட்டு நண்டு. நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஆனால் சின்ன சின்னதாக அது பெரிய நண்டுலாம் கிடையாது, சின்ன நண்டு. நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ நண்டே வந்து 300 ரூபா. ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிலோ நண்டே வந்து 200 ரூபா 250 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நண்டு ரேட்லாம். அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன், இதிலே பாருங்கள் நண்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். நண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் அதெல்லாம் இருந்தது. இப்போ நண்டு மட்டும் ஒருத்தர் கேட்டிருக்காரு 500 ரூபாய்க்கு. இப்போ எடுத்து போட்டுருக்காங்க. இந்த நண்டு மொத்தமே வந்து 500 ரூபா தான். ரேட்டு வந்து கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஈசிஆர் சைட்டில் எந்த ஃபிஷ் மார்க்கெட் போனாலும் உங்களுக்கு மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த ஐஸ் மீன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வந்து தனி தாங்க. நீங்கள் எப்போவுமே ஐஸ் மீன் தான் சாப்பிட்ருப்பீங்க. இதுவரையிலும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் யாரும் வாங்கி சாப்பிட்ணுன்னா ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதோட ஒரிஜினல் டேஸ்ட் என்னவோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு மீன்லாம் கம்மியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி நயினார் குப்பத்தில் வந்து சுத்தமாக மீன்களே இல்லைங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு போட்டில் வந்து அந்த அயில மீன் வந்து பார்த்திங்களா, அது மட்டும்தான், மற்ற மீனே இல்லை. இந்த போட்டில் வந்து சங்கரா மீன் மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நண்டு இருந்தது. இனிமேல் இங்கே இருந்தால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ வந்து நேராக நம்ம எங்கே போக போகிறோம்னா கரிகாட்டு குப்பம் தான் போக போகிறோம். அங்கே போய் மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கரிகாட்டு குப்பம் வந்தாச்சு. இப்போ வந்து கரிகாட்டு குப்பத்தில் இடத்த வந்து மாற்றிட்டாங்க. பழைய இடம் கிடையாது. முதல்ல சர்ஃபிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ அங்கே தான் வந்து மீன்கள் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டேரெக்டாக வரணும்னாலும் இங்கே வந்துடலாம். உங்களுக்கு இன்னும் ஒன்று சீக்கிரமாக வந்துடுங்க. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன்கள் கிடைக்காது, ஏலத்துக்கு போயிடும். இப்போ ஒரு போட்டாக வரும், என்ன போட்டு எடுத்துன்னு பார்க்கலாம் வாங்க. கையாட வாரி போட்டுருக்காங்க. போடுவா காரல் மீன் உங்ககிட்ட தான் வாங்கி போனேன். கால் மீன் எங்கிட்ட வாங்கினேன், உங்ககிட்ட தான் வாங்கினேன். இல்லை அந்த சங்கரா மீன் அயில மீன் ரெண்டும் சேர்த்து வந்து 800 ரூபான்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து வாங்கி போயிட்டார். அடுத்த ஒரு போட்டு வந்திருக்கு. அந்த போட்டில் என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயில மீன், அதுக்கப்புறம் பாறை மீன் தான். அயில மீனை தனியாக வச்சுருக்காங்க, பாறை மீன் தனியாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து பெரிய பெரிய சைஸுங்க, நல்லா லென்த்தாக இருந்தது. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 அயில மீன் வந்து 200 ரூபாங்க. எவ்வளோ வேணும் நாயர் இது? இந்த நாயல் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 100 ரூபாங்க. ஸ்டார்டிங் சொன்னதே 100 ரூபா தான். ரேட்டு வந்து சரியான கம்மி ரேட்டு, 100 ரூபாய்க்கு. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு உங்களுக்கு கிடைக்காது. அயில மீன் பாருங்கள், சைஸு இந்த சைஸ் தாங்க, நல்ல பெரிய சைஸு. இந்த அயில மீன் தான் வந்து 6 அயில மீன் வந்து 200 ரூபா. இது என்ன மீன்? இது வரிப்பாறை. வரிப்பாறை. இது இது காணாங்கழுத்து அயில மீன். அயில மீன் இது. ஓகே.
இது வந்து ஊடா மீன். ஊடா மீன். ஓகே. இது கீச்சாம்பாறை. கீச்சாம்பாறை. ஆ, இது நாயார்ல. நாயரில். இது வாழை மீன். சாவாலை. சாவாலை. நம்ம கரெக்டாக கரிகாட்டுக்குப்பம் வரும்போது மணி பார்த்தீங்கன்னா 8:25. வந்த உடனே போட்டில் வந்து மீனை எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டாங்க எல்லாருமே வந்து ஏலம் கூட்டத்துக்கு. ஏன்னா வந்து 8:30 மணிக்கு மேலே வந்து ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே போனால் தான் உங்களுக்கு வந்து மீன்லாம் அங்கே ஏலம் விட முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் கோச்சு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங்லாம் ஏகப்பட்ட பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ஃபேமஸே இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டை வந்து அதிகமாக இருக்கும் நம்ம கரிகாட்டுக்குப்பத்தில். நீங்கள் இதுவரைலாம் நம்ம கரிகாட்டுக்குப்பத்தில் ஈஸியாக இருக்க கரிகாட்டுக்குப்பத்தில் யாரும் வராமல் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னு நினச்சினாலும் இங்கே வாங்க. உங்களுக்கு மீன்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு. இதாங்க லாஸ்ட் போட்டு. இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்ப்போம். இந்த போட்டில் தாங்க சரியான மீன். ஏற்கனவே 3 ட்ரம் வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது போக வலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய காரப்பொடி மீனுங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா ஒரு மீனை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. பெரிய மீன் பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்தது ஒரு காரப்பொடி மீனும். இது வந்து சின்ன சைஸ் தான். நான் காட்டுறது வந்து சின்ன சைஸ் தான். இதை விட பெரிய சைஸ்லாம் இருந்தது. இங்கே பாருங்களேன், இந்த காரப்பொடி எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு வலை ஃபுல்லாகவே 2 வலை ஃபுல்லாகவே காரப்பொடி மீன் தான். இந்த நண்டு பாருங்கள், நாம நண்டு. ஒரே ஒரு நண்டு இருந்தது. இந்த நண்டை தான் நான் எடுத்துகிட்டு போனேன் வீட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரப்பொடி மீன், நண்டு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் மீன். வவ்வால் மீன் மாதிரி இருக்குமா டேஸ்ட்டு? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:30ங்க. இன்னும் வந்து இவங்க வலையிலேருந்து எடுத்து முடிக்கல. ஏன்னா எல்லா போட்டுமே எடுத்துகிட்டு எல்லாமே போயிட்டாங்க. கடைசி போட்டுன்றதுனால இவங்க போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, இன்னும் 1 ஹவர் ஆகும்னாங்க. சரி நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம இவங்ககிட்ட வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வந்து காரப்பொடி மீனும், அதுக்கப்புறம் நாயரல், அதுக்கப்புறம் நண்டு, இது 3மே வாங்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரப்பொடி மீன்லாம் 18 காரப்பொடி மீன் வந்து 500 ரூபாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 2 கிலோவில் வந்து 3 கிலோ வரலாம் இருக்கும். அந்த மீன் வந்து 500 ரூபா கொடுத்தாங்க. தாராளமாக வாங்கலாம். மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிலோவே வந்து 300 ரூபா விற்குது. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டுன்றதை. இந்த நாயரெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாங்க. ஒரு நாயரல் வந்து 200 ரூபா, பெரிய சைஸு. கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். அப்புறம் வந்து நண்டு வாங்கினேன். நண்டுனா வந்து 200 ரூபாய்க்கு வந்து ரொம்ப தாராளமாக வாங்கலாம். அதிகமாகவே இருந்தது. ஒரு கவர் ஃபுல்லாகவே நண்டு வாங்கினேன். இது சீசன், நண்டு சீசன் தான். இன்னும் வந்து நண்டு இங்கே அதிகமாக வர ஆரம்பிக்கல. ஒரே ஒரு போட்டில் மட்டும்தான் நண்டு வந்தது. அதனால் அந்த நண்டு மட்டும் நான் வாங்கிட்டு போயிட்டேன். ஏன்னா லேட்டாக இருக்கிறதுனால வேறு யாருமே இல்லை மக்கள். நான் மட்டும்தான் இருந்ததுனால எனக்கு வந்து ரேட்டெலாம் ரொம்ப கம்மியாக கிடச்சிது. சரி 9:30க்கு வந்தால் ரேட்டு கம்மியாக கிடச்சிது. நீங்கள் 9:30க்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு மீனே சுத்தமாக இருக்காது. இன்றைக்கி என்னென்னு தெரில, ஏன் நேரம் என்னன்னு தெரில, உங்களுக்கு வந்து மீன் வந்து ரேட்டு கம்மியாக கிடச்சிது நான் சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் இங்கே மீன் வாங்கினா காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க. 7:30 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மீன் கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் மக்களை. நன்றி.